என்ன பார்த்து எப்படி இந்த கேள்வி கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல. என்கிட்ட மட்டும் இல்ல, வேற யார்கிட்டயும் இந்த கொஸ்டினை கேட்டுறாதீங்க. ஒரு சில பேர் நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. என்னுடைய கணவரும் இதே கொஸ்டின் தான் எப்ப நான் ஓட்டு போட்டாலும் கேட்பாரு. ஆனா நான் இதுவரையும் யாருக்கு போட்டேன், எதுக்கு போட்டேன்னு நான் யாருக்குமே சொன்னதில்லை. ஆனா அது என்னுடைய உரிமை. ஓட்டு போடுறதுங்கிறது என்னுடைய உரிமை. யாருக்கு போடணும் அப்படின்னு நினைக்கிறது என்னுடைய உரிமை. இவங்களுக்காக நம்ம அவங்களுக்கு போடலாம், அவங்களுக்காக இவங்களை போடலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கவே கூடாது. யாருக்கிட்டையுமே நீங்க ஓட்டு போடுறத சொல்லணுங்கிற அவசியமும் இல்லை. அதே மாதிரி மத்தவங்க யாருக்கு போடுறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிற அவசியமும் நமக்கு இல்லை. உங்களை யாரு கேட்டாலும் நீங்களும் யாருக்கு ஓட்டு போட்டோன்னு சொல்ல வேண்டாம், நீங்களும் மத்தவங்களை கேட்காதீங்க. இதுவரையிலும் எங்க அப்பா அம்மா ஓட்டு போடும் போதெல்லாம் கூட அப்பா யாருக்கு போட்டீங்க, அம்மா யாருக்கு போட்டீங்கன்னா அவங்க இதுவரையும் சொன்னதே கிடையாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்ட்டுருவாங்க எங்க அம்மா. ஒரு சில பேர் வெட்ட வெளிச்சமா சொல்லிடுவாங்க நான் இதுக்கு தான் ஓட்டு போட்டேன்னு. அதுல எனக்கு ஒன்றும் உடன்பாடு இல்லை. நீங்க இதுல எந்த கேட்டகரின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அரிசி வடகம் நேற்று போட்டிருந்தேன், மாங்குன்னு கஷ்டப்பட்டு போட்டிருந்தேன். கடைசியை எடுத்துட்டு வாடான்னு சொன்ன கொடுமைக்கு அரிசி வடகத்தெல்லாம் உடச்சு கொண்டு வந்து வச்சுட்டான் தூள் தூளா. இலையில போட்டு பொரிச்சு சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் அட்டகாசமா இருந்துச்சு. இந்த வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. குட்டிமாவுக்கு வந்து பசி இல்லைன்னு சொன்னதுனால புதினா சட்னி செஞ்சு கொடுத்து தோசை தான் சுட்டு கொடுத்தேன்.